ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று போதாயன அமாவாசை சதுர்தசி திதி அன்றே அமாவாசை வரும் பட்சத்தில் அது போதாயன அமாவாசை என்று அழைக்கப்படுகிறது. போதாயனர் என்றோர் மகரிஷி விந்தியமலைக்கு தெற்கே வாழ்ந்ததாக புராண இதிகாசங்கள் சொல்கிறது. இவரது வம்சத்தை சேர்ந்தவர்களே போதாயன சூத்திரத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் அமாவாசை தர்ப்பணம் செய்ய வேண்டிய நாள் போதாயன அமாவாசை. பொதுவாக மற்றவருக்கான அமாவாசை நாளுக்கு முதல் நாள் போதாயன அமாவாசை நிகழும். இந்த போதாயன அமாவாசை முதலாக ஏற்பட்ட சரித்திரம் மகாபாரதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. மகாபாரதத்தில் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சமாதானம் ஏற்படாமல் இனி யுத்தம் தான் ஒரே தீர்வு என்று தீர்மானமானது. துரியோதனன் யுத்தத்தில் தனக்கே வெற்றி கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். எந்த நாளில் போர் துவங்கினால் எனக்கு வெற்றி கிட்டும், அந்த நாளை குறித்து கொடு என்று பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான ஜோதிடத்தில் வல்லவனான சகாதேவனிடம் சென்று கேட்டான். சகாதேவனும் எதிரியாக இருந்தாலும் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு அமாவாசை திதி தினத்தில் யுத்தத்தை ஆரம்பித்தால் தங்களது சைன்யங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிட்டும் என்று அறிவுரை சொல்ல, இதை அறிந்த பஞ்ச பாண்டவர்கள் கவலை அடைந்தனர். இதை அறிந்த கிருஷ்ணர் அமாவாசைக்கு முதல் நாளில் தனது பரிவாரம் சூழ பஞ்ச பாண்டவர்களோடு நதிக்கரையில் அமர்ந்து அமாவாசை தர்ப்பணம் செய்ய துவங்கினார். அவரது அழைப்பிற்கேற்ப நிறைய பண்டிதர்கள் முனிவர்கள் அனைவரும் அங்கு வந்து பகவானே தர்ப்பணம் செய்வதை பார்த்து தாங்களும் உடன் சேர்ந்து செய்கிறார்கள். இதை பார்த்து குழப்பமடைந்தனர். சூரியனும் சந்திரனும் நேராக கிருஷ்ணரிடம் வந்து, கிருஷ்ணா, நாளைதானே அமாவாசை, இன்று நீ தர்ப்பணம் செய்வது சரியா என்று கேட்க, கிருஷ்ணரும் அருகில் இருந்த போதாயனரை காண்பித்து அவரிடமே கேட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்ல, போதாயனரும் அமாவாசை என்பது என்ன, சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணைந்து வரும் நாள் தானே, இதோ நீங்கள் இருவருமே ஒன்றாக வந்திருக்கிறீர்களே, அப்போ என்றுதானே அமாவாசை என்று விளக்கம் கொடுத்தார் என்று மகாபாரதத்தில் ஒரு கதை வருகிறது. போதாயனர் விளக்கம் கொடுத்தால் இந்த நாள் போதாயன அமாவாசை என்று அழைக்கப்படுகிறது. இரவு அமாவாசை என்று உள்ளதோ, சதுர்தசி இணைந்து அமாவாசை என்று வருகிறதோ, அது போதாயன அமாவாசை. இப்படி போதாயன அமாவாசையை ஏற்படுத்தி பாரத போரை வெல்ல வழிவகுத்தவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். சதலபதி என்று அழைக்கப்படும் திலதர்ப்பணபுரியில் வீட்டிற்கும் மதிமுக்தீஸ்வரரை சந்திர பகவானும் சூரிய பகவானும் தினமும் நேரிலே வந்து வணங்குவதாக ஐதீகம். ஆதலால் சூரியன் சந்திரன் இருவருமே இங்குள்ள ஈசனை வணங்கியபடி அருகருகில் காட்சி தருகின்றனர். சூரியனும் சந்திரனும் சந்திக்கும் நாள் அமாவாசை என்று பார்த்தோம் அல்லவா? அதனால் இங்கு நித்தியமும் இருவரும் இணைந்தே உள்ளதால் இது நித்திய அமாவாசை தலம் என்று சிறப்பிற்கு அழைக்கப்படுகிறது. இந்த ஆலயத்தில் வருடத்தின் எந்த நாட்களில் வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வந்து தர்ப்பணம் செய்யலாம் என்று சொல்லப்படுகிறது. அதனால் இது மகாலய பட்சத்திற்கும் பித்ரு வழிபாட்டிற்கும் பெயர் பெற்ற தலம். நம்முடைய தீராத வினைகள் தீர, நோய்கள் அகல, பித்ரு தோஷம் அகல, பழிபாவங்கள் நீங்க நாம் வழிபட வேண்டிய திருத்தலம் திலதர்ப்பணபுரி எனப்படும் திலதைப்பதி எனப்படும் சதலபதி திருத்தலம். அருளாற்றல் நிறைந்த திருத்தலம். திருஞான சம்பந்த தேவாரம் பாடல் பெற்ற திருத்தலம். முன்னோருக்கு தர்ப்பணம் செய்ய காசி, ராமேஸ்வரம், ஸ்ரீவாஞ்சியம், திருவெண்காடு, சதலபதி எனும் திலதர்ப்பணபுரி, கயா, அலகாபாத் என்ற 7 தலங்கள் சிறப்பித்து சொல்லப்பட்டுள்ளது. அதில் 5வது திருத்தலம் இந்த திலதர்ப்பணபுரி. திலம் என்றால் எள். ராமர் எள் வைத்து பூஜித்ததால் இது திலதர்ப்பணபுரி என்று அழைக்கப்படுகிறது. சீதையை தேடி ஸ்ரீராமபிரானும் லட்சுமணனும் இலங்கையை நோக்கி பயணம் மேற்கொண்டனர். அப்போது ஸ்ரீராமனுக்கு தனது தந்தை தசரதனுக்கு செய்ய வேண்டிய பித்ரு காரியங்களை செய்யாமல் இருப்பது மனதிற்கு மிகவும் வேதனை தந்தது. அதே நேரத்தில் தன் பொருட்டு உயிர்விட்ட ஜட்டாயு பறவைக்கும் பித்ரு பூஜை செய்ய விரும்பினார் ஸ்ரீராமபிரான். அப்படி லங்கைக்கு செல்லும் பாதையில் அந்த திலதர்ப்பணபுரிக்கு வந்து இங்குள்ள அரசலாற்றில் நீராடி தன் தந்தை தசரதருக்கும் ஜட்டாயு பறவைக்கும் பித்ரு கடமைகளை செய்தார். அவர்களும் மனம் குளிர்ந்து ஸ்ரீராமபிரானின் பித்ரு கைங்கரியங்களை நேரில் வந்து ஏற்றுக்கொண்டு அவர்களை ஆசீர்வதித்தனர். இப்படி இந்த தலம் பித்ரு ஸ்தலம் ஆகியது. கோதாவரி நதிக்கரையில் போகவதி என்ற ஊரை நட்ஜோதி மகாராஜா என்றோர் மன்னர் ஆண்டு வந்தார். அவரது அரசவைக்கு ஒரு நாள் நாரதர் வருகை புரிந்தார். அரசர் நாரதரிடம் இந்த இந்திய நாட்டிலே எந்த ஸ்தலம் புண்ணிய ஸ்தலம் என்று கேட்க, நாரதரும் எந்த திருத்தலத்தில் நாம் செய்யும் பிண்டதானத்தை பித்ருக்கள் நேரில் வந்து பெற்று செல்கிறார்களோ அதுவே புண்ணிய தலம் என்று சொன்னார். மன்னனும் பல திருத்தலங்கள் சென்று கடைசியாக இந்த திலதர்ப்பணபுரிக்கு வந்து அமாவாசை என்று பித்ரு பூஜைகள் செய்து பிண்டதானம் வழங்கினார். பித்ருக்கள் நேரில் வந்து பிண்டதானமும் பெற்று மனம் குளிர்ந்து ஆசி வழங்கினர். தலத்தில் உள்ள மிக சிறப்பான ஒன்று மேற்கு நோக்கி ஆதி விநாயகர் சன்னதி. இந்த விநாயகரை நரமுக விநாயகர், மனித முக விநாயகர் என்று அழைக்கின்றனர். வேழமுகம் அதாவது கஜமுகம் என்னும் யானை முகம் தோன்றுவதற்கு முன்பாக உள்ள மனித முகத்துடன் கணபதி இங்கு காட்சி தருவது மிக சிறப்பானது. ஜட்டாமுடியுடனும் ஆனந்த முத்ரையுடனும் காட்சி தருகிறார் இங்கு விநாயகர். இந்த திருக்கோயிலின் தெற்கு புறத்தில் ராமர் தனது கையாலேயே பிடித்து வைத்து பூஜை செய்த அழகநாதரும் காட்சி தருகிறார். கிழக்கு நோக்கி 10,000 ருத்ராட்சங்கள் கொண்ட ருத்ராட்ச பந்தலின் கீழ் நாகம் குடைப்பிடிக்க ஸ்ரீமுக்தேஸ்வரர் அருள்பாலிக்கிறார். அருகிலே சொர்ணவள்ளி அம்பாளும் காட்சி தருகிறார். இது மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் பூந்தோட்டத்துக்கு அருகில் எரவாஞ்சேரி சாலையில் உள்ளது. இத்தலத்து
இறைவன் ஸ்ரீ முக்தீஸ்வரர், மதிமுக்தீஸ்வரர், அம்பாள் சொர்ணவல்லி தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், இத்தல விருட்சம் மந்தாரை. சிவபிரானின் சொல் பேச்சு கேட்காமல் பார்வதி தனது தந்தை நடத்தும் யாகத்திற்கு சென்றாள். அங்கு தனது தந்தை தக்ஷனால் அவமானப்படுத்தப்பட்டால் பாவம் தீர இங்கு வந்து மந்தார மரம் ஒன்றை நட்டு அங்கேயே குடியும் கொண்டாள். சில காலங்கள் கழிந்து சிவபெருமான் மனம் மாறி பார்வதியை தனது இடப்பாகத்தில் அமர்த்தி கொண்டார். பார்வதியால் நடப்பட்ட மந்தார மரமே இங்குள்ள ஸ்தல விருட்சம் என்ற சிறப்புக்குரியது. பித்துர்லிங்கங்களுக்கு நேராக வலது காலை மண்டியிட்டு ராமர் தர்ப்பணம் செய்யும் காட்சி, நற்ஜோதி மன்னன் தர்ப்பணம் செய்யும் காட்சி போன்றவற்றை நாம் இத்திருக்கோயிலில் காண முடியும். மகாலயபட்சமாகிய 15 நாட்களும் இங்கு விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. ஜாதி மத பேதம் இல்லாமல் அனைத்து மக்களுமே இங்கு செய்யப்படும் காருண்ய தர்ப்பணம் இங்கு மிக விசேஷம். சொர்ணவல்லி தாயார், பிரம்மா, மகாலட்சுமி, ஸ்ரீராமபிரான், நற்ஜோதி மன்னன் போன்றவர்களை இத்திருக்கோவில் வந்து பித்ரு தர்ப்பணம் செய்துள்ளனர் என்றால் இத்திருக்கோவிலின் மகிமையும் பித்ரு தர்ப்பணத்தின் மகிமையும் நமக்கு விளங்கும். நம்முடைய தீராத வினைகள் தீர, நோய்கள் அகல, பழிப்பாவங்கள் நீங்க, பித்ருதோஷம் நீங்க நாம் வழிபட வேண்டிய திருத்தலம் தில தர்ப்பணபுரி என்னும் தில தைப்பதி எனும் சித்தலபதி திருத்தலம். வாழ்நாளில் ஒரு முறையாவது இத்தலம் சென்று தரிசித்து அருள் பெறுவோம். இன்று போதாயன அமாவாசை மற்றும் நாளை அமாவாசை எப்பேற்பட்ட துன்பமும் தடைகளும் அகற்றும் மகிழ்ச்சியான வாழ்வருளும். துளசிதாசர் இயற்றிய ஹனுமன் சாலிசா தமிழில் பாராயணம் செய்யலாம். ஹனுமன் சாலிசா தமிழில். ஜெய ஹனுமானே ஞான குண கடலே, உலகத்தின் ஒளியே, வானர கோணே, ராமதூதனே, ஆற்றலின் வடிவமே, அஞ்சனை மைந்தனே, வாயு புத்திரனே, மா பெரும் வீரனே, பெரும் திரள் வடிவே, ஞானத்தை அருள்வாய், நன்மையை தருவாய், தங்கமேனியனை, பட்டாடை அணிபவனே, மின்னும் குண்டலமுடன் அலைமுடியும் கொண்டவனே, இடி கொடி மேலிரும் கரங்கள் கொண்டோனே, முஞ்சை போனோள் தோழனி ஓனே, சிவனின் அம்சமே, கேசரி மகனே, உனதொளி வீரத்தை உலகமே வணங்குமே, பேரறிவாளிய நற்குண பாரிய, ராம சேவைக்கென மகிழ்வுடன் பணிவோனே, உன்மன கோவிலில் ராமனின் வாசம், ராமனின் புகழை கேட்பது பரவசம், நுண்ணிய உருவாய் அன்னை முன் தோன்றினாய், கோர உருவினில் லங்கையை எரித்தாய், அசுரரை அழித்த பெரும்பலசாலிய, ராம காரியத்தை முடித்த மாருதியே, சஞ்சீவி கொணர்ந்தே லக்குவனை எழுப்பிட, விஞ்சிய அன்புடன் ராமனுனை தழுவினார், ராமன் உன்னை பெரிதும் புகழ்ந்து பரதனை போலனி உடனுரை என்றார், ஆயிரம் நாவுடைய ஆதிசேஷனுன் பெருமையை புகழ்வதை அனைத்தே சொன்னார், சனகாதி முனிவரும் பிரம்மாதி தேவரும் ஈசனும் நாரதர் கலைமகள் சேஷனும் யமன் குபேரன் திசை கவலரும் புலவரும் உன் பெருமை தானை சொல்ல முடியுமோ, சுக்ரீவ னுக்கு அரசை அளித்திட, ராமனின் நட்பால் உதவிகள் செய்தாய், உன் அறிவுரையை வீடனன் கொண்டதால், அரியணை அடைந்ததை இவ்வுலகறியும், தொலைவினில் ஒளிரும் ஞாயிறை கண்டே, சுவை தரும் கனியென பிடித்து விழுங்கினாய், வாயினில் ராமனின் மோதிரம் கவ்விய, ஆழியை கடந்ததில் வியப்பெதும் உண்டோ, உலகினில் முடியா காரியம் யாவையும் நினதருளாலே முடிந்திடும் எளிதாய், ராமராஜ்யத்தின் வாயிற்காவலன் நீ நுழைந்திட வியலுமோ நின்னருள் இன்றி, உனை சரண் அடைந்தால் இன்பங்கள் நிச்சயம், காவலாய் நீ வர ஏதிங்கு எமக்கச்சம், நின்னால் மட்டுமே நின் திரள் அடங்கும், உலகும் அதன் முன்னே நடுங்கும், பூத பிசாசுகள் நெருங்கிட வருமோ, மகாவீரனுன் திருநாமம் சொல்வோரே, நோய்களும் அகலும் துன்பங்கள் விலகும், பலமிகு நின் திருநாமம் சொல்லிட, நோய்களும் அகலும் துன்பங்கள் விலகும், பலமிகு நின் திருநாமம் சொல்லிட,
தொல்லைகள் தொலைந்திட அனுமன் அருள்வான் மனம் வாக்கு செயலால் தியானிப்பவர்க்கே தவம் புரி பக்தர்க்கு வரங்கள் நல்கிடம் ராமனின் பணிகளை நீயே செய்த வேண்டிடும் பக்தர்கள் ஆசைகள் நிறைவுறும் அழியா கனியாம் அனுபூதி பெறுவார் 4 யுகங்களும் நின் புகழ் பாடிடும் நின் திருநாமமே உலகினில் சிறந்திடும் ஞானியர் நல்லோரை காப்பவன் நீயே தீயவை அழிப்பாய் ராமனின் கனியே 8 சித்திகளும் 9 செல்வங்களும் கேட்டவர்க்கு அருள் வரம் சீத்தையுனக்களித்தார் ராம பக்தியின் சாரமே நின்னிடம் என்றும் அவனது சேவகன் நீயே நின்னை பற்றிய ராமனை அடைவார் தொடர் வரும் பிறவி துன்பம் துடைப்பார் வாழ்வின் முடிவினில் ராமனடி சேர்வார் ஹரியின் பக்தராய் பெருமைகள் பெறுவார் மறு தெய்வம் மனதில் நினையா பக்தரும் அனுமனை துதித்தே அனைத்தின்பம் பெறுவார் துன்பங்கள் தொலையும் துயரங்கள் தீர்ந்திடும் வல்லிய அனுமனை தியானிப்பவர்க்கே ஆஞ்சநேயனே வெற்றி 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 விஞ்சிடும் குருவே எமக்கருள் புரிவாய் ஆஞ்சநேயனே வெற்றி 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 விஞ்சிடும் குருவே எமக்கருள் புரிவாய் 100 முறை இதை துதிப்பவர் எவரோ அவர் தலை நீங்கியே ஆனந்தம் அடைவார் அனுமனின் 40 படிப்பவர் எல்லாம் சிவன் அருள் பெற்றே சித்திகள் அடைவார் அடியவன் துளசீதாசன் வேண்டுவான் அனைவர் உள்ளிலும் திருமால் உரையவே ஆஞ்சநேயனே வெற்றி 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 விஞ்சிடும் குருவே எமக்கருள் புரிவாய் ஆஞ்சநேயனே வெற்றி 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 விஞ்சிடும் குருவே எமக்கருள் புரிவாய் ஆஞ்சநேயனே வெற்றி 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 விஞ்சிடும் குருவே எமக்கருள் புரிவாய்.